எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் நடிகர்கள் வைரமுத்து அவர்களுக்கும் சிப்பி சாருக்கும் வணக்கம். படிக்காத பக்கங்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கமான படம். எல்லா ஹீரோக்களும் எல்லா படங்களும் நாங்கள் நடிச்சிட்ருப்போம். பட் ஆனால் உண்மை சம்பவம்னு ஒரு விஷயம் இருக்குது. டைரக்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. படம் சென்சார் போய்ட்டுருக்குன்னா சில விஷயங்கள் உடைக்க முடியாது. மேலோட்டமாக சில விஷயங்கள் சொல்லலாம். சொன்னால் தான் எங்களுக்கு பப்ளிசிட்டி. இப்போ வைரமுத்து சார் வந்துட்டார். அதனால் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய எங்களுக்கு அதோட பெரிய சக்தி இருக்குது. அதை தாண்டி ஒரு விஷயங்கள் படங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஃபீடிங் இருக்கணும். அப்போது டைரக்டர் சொன்னார், இது மட்டும் சொன்னால் போதும், இதெல்லாம் சொல்ல வேண்டான்னு. ஸோ அதை தவிர்த்து நான் சொல்கிறேன். ஒரு 5 வருடங்கள் முன்னாடி தமிழ்நாட்டையே ஒரு தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பேஸ்ட்டு வாங்குவோம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஊருக்காக வாங்குவோம். அதை பார்த்து நம்ம பண்ணுவோம். அது மேனுஃபேக்சரிங் டேட்டை பார்ப்போம். அது பிரச்சனை ஆனால் மட்டும்தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேல் பண்ண சம்மந்தப்பட்ட கன்சர்ன் கம்பெனிகள் வந்து பண்ண தப்பை பெருசாக போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்தாங்களா, பெயிலில் வந்தாங்களா, அதோட தீர்வு என்னன்றது விஷயமே இருக்காது. ஸோ அது சார்ந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. ஸோ உண்மை சம்பவத்தில் என்றைக்குமே நம்ம ஒரு பங்கு இருக்கணும். ஒரு நடிகருக்கு ஒரு ஹீரோவாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி செல்வம் சார் கூப்பிட்டு அந்த கதை சொன்னார். வழக்கம் போல் ஒரு நல்ல ஒரு ரோல். இந்த படத்தை சான்சஸ் நிறைய இருந்துச்சு, நடிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நல்ல டயலாக் டெலிவரி இருந்துச்சு, நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக படம் பண்ணார். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 30 நாளில் ஒரு படத்தை முடிச்சிருக்காரு. ஏன்னா அவரை பற்றி சொல்லணும்னா அவரும் ஒரு நல்ல பெரிய கேமராமேன். கன்னடா படங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, 40 படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ டெபியூ தமிழில் ஃபஸ்ட்டு. ஸோ அவரை நம்பி அப்படி ஒரு கதை சொல்லும்போதே ப்ரொடியூசர் முத்துக்குமார் சார் வந்து கலக்கப்போது யாருன்னு ஒரு பெரிய, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளை என்றைக்கு நம்ம பெரிய டென்ஷனில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஷோவாக இருந்தது சன் டிவிலையும். அந்த ஒரு ஷோ தான். அதை வந்து சில்வர் ஜூப்ளி பார்த்த ப்ரொடியூசர். ஸோ அவர் ஒரு விஷயம் பண்ணும்போது நிச்சயமாக அது தப்பாகாதுன்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒரு இயக்குனர் ஒரு கதை சொல்லும்போது அந்த கதையை நம்பணும். இவர் எப்படி எடுப்பாருன்றது நம்பிக்கைன்றது, அந்த கதை மேல் நம்பிக்கை வச்சுருந்தார். அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் இந்த படம் 3ஆம் தேதி திரைக்கு வருது. அது இல்லாமல் வில்லன் கேரக்டரில் பாலாஜி அவர்கள் நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்றைக்குமே உண்மை சம்பவத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது. நிச்சயமாக அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அது திரைக்கு வரும்போது தான் அந்த படம் எப்படிப்பட்ட கதைன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ ரொம்ப சந்தோஷம். நண்பர்கள், நீங்கள் எல்லாருமே மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் படிக்காத பக்கங்கள் வரைக்கும் நான் வந்திருக்கேன். தொடர்ச்சி நிறைய படங்கள் நான் நடிச்சிட்ருக்கேன். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அன்பேசும் வாய்ப்பளித்து நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடல் அளித்த எனக்கு மியூசிக் டைரக்டர் சாய் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி முத்து சார், செல்வம் சார், இவங்க எல்லாமே சேர்ந்து தான் அந்த பாட்டை, ஐயாவோட வரிகளில் சரக்குன்ற ஒரு பாடலை நான் பெண் குரலை நான் பாடியிருப்பேன். நான் கூட நினச்சேன் இது ஒரு மாதிரி போதையான பாடலாக இருக்கும் போல இருக்குது, ஒரு டீச்சராக இருந்துக்கிட்டு இதை நம்ம பாடலாமான்னு. ஆனால் வரிகளை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது ஒரு விழிப்புணர்வான பாடல்கள். சமுதாயத்தில் எனக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துகிற ஒரு பெரிய வரிகள் நம்ம ஐயா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீமில் இருக்கிற, இந்த டீம் கிடையாது, இது ஒரு ஃபேமிலி. ஏன்னா அந்த ரெக்கார்டிங்கில் தான் தெரிஞ்சுது இவங்க அவ்வளோ ஒரு அழகாக, சாய் சார் தான் மியூசிக் டைரக்டரா, இல்லை முத்து சார் தான் மியூசிக் டைரக்டரா, இல்லை அவர் தான் படத்தோட டைரக்டரா, அந்த மாதிரி இல்லாமல் அவ்வளோ அழகாக ஒரு ஃபேமிலியாக அந்த படத்தை ரன் பண்ணியிருக்காங்க. ஒரு சமுதாயத்தில் இந்த குடியால் எவ்வளோ குடும்பங்கள் கெட்டு போகுது என்ற ஒரு அழகான ஒரு கவிதையாக அந்த படத்தை நமக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ எல்லோரும் போய் பாருங்கள். இந்த சமுதாயத்தில் நமக்கும் பங்கு இருக்குது. இல்லை கேட்டு இங்கே யாராவது குடிக்கிறவங்க இருந்தால் கண்டிப்பாக அந்த பாட்டை கேட்டு கண்டிப்பாக திருந்தணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைங்களுக்கான, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைங்களோட உணர்வுகள் தான் இது எல்லாமே. ஒரு அப்பா தப்பு செஞ்சால் அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ வேதனைகள் இருக்கும். ஸோ ஒரு ஆசிரியராக நான் நிறைய பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நீங்கள் பண்ணுற சின்ன தவறலை, ஸோ நாமளும் தான், நானே ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்பேன். ஸோ இந்த குடிங்கிற ஒரு விஷயத்தினால அந்த குழந்தைங்களும் சரி, இந்த சமுதாயத்தில் அந்த குழந்தைங்களாம் கொஞ்சம் ஒதுக்கப்பட்ட குழந்தைங்களாவே வளர்ந்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. எத்தனை பெரிய ஜாம்பவான்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அதில் வாய்ப்பளித்ததுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். எல்லாம் என் பேர் ஆதவ பாலாஜி. இப்போ பேரை மாற்றிருக்கேன், ஆதவங்க பாலாஜின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ என்னென்னு வந்திருக்கிற அனைத்து ப்ரெஸ் மீடியாவுக்கும் மனமார்ந்த நன்றி.
என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்டேஜுக்கு ஏறினோடனே நன்றி யாருக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ப்ரெஸ் மீடியாவுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னோட ப்ரொடியூசர் சொல்ல, என்னோட டைரக்டர் சொல்ல, அவங்க சொந்தத்துக்கு சொல்ல, இது பண்ண முடியும் யாருக்கு எதுக்குமே சொல்ல, யாருக்குமே சொல்ல, உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் ஒரு நிகழ்ச்சியிலையும் பார்த்து இந்த சின்ன படத்தை அந்தளவுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் உதவி பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டினியூவாக ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம், நல்லா செலவு பண்ணியிருக்கோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம், புது நடிகர்களை வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு கதையை நம்பி தான் உங்கள் புது ஹீரோக்களை வச்சோ புது ஹீரோனை வச்சு நாங்கள் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் சந்திக்கிறதெல்லாம் தோல்வியாகவே இருக்குது. ஒரு சின்ன ப்ரொடியூசர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா பட்ஜெட் பண்ணுற ப்ரொடியூசர்லாம் இன்றைக்கி வந்து கடன் ரூபா வாங்கி பண்ணுறாங்க, ஏதோ ஜெயிக்கலான்னு பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டில் உட்காந்துடுறாங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே என்னுடைய டேரக்டர் பாருங்கள், எல்லாம் புதுமுகங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ ஐயா மட்டும் தான் பார்க்க போனால் ஐயோ பிரஜன் ப்ரோ மட்டும் தான் கொஞ்சம் சீனியராக இருக்காங்க, மற்ற எல்லாமே புதுசாக தான் இருக்காங்க. அப்படி அவங்க வாய்ப்பு கொடுக்குற இவங்களை நீங்கள் வெற்றியடை வைக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு பெரிய உதவி பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதோ நீங்கள் போகிறீங்க. நான் கூட லாஸ்ட்டு என்னுடைய இப்போ மெய்ப்படத்தை படம் நான் ஹீரோ பண்ணியிருந்தேன், இப்போ நான் வில்லனாக பண்ணியிருக்கேன். இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல கதை நல்ல படம் எடுத்திருக்கோம். ஆனால் இதை கொண்டு போய் சேர்க்குற விதம் எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்துருக்கணும், அதை சேர்க்காம விட்டீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி புதுசாக வர டைரக்டருக்கு நிறைய வாய்ப்பு வரணும். நிறைய புது ஹீரோக்களுக்கு, புது ஹீரோயின் வரவங்களுக்கு, புது நடிகர்களுக்கு வாய்ப்பு யார் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வர டைரக்டர் தான் கொடுப்பாங்க, சின்ன ப்ரொடியூசர் தான் கொடுப்பாங்க, புது டைரக்டர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் எழுது. ஆனால் இன்றைக்கி ஒரு 3 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணுறேன்னா அந்த போட்ட கதை எடுக்கிறதுக்கு ரொம்ப திண்டாடுறதா இருக்குது. இதை எப்படி எங்களால் எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியுன்றது எங்களுக்கு முடியல. ஏன்னா எல்லாம் ஃபேமிலியை விட்டுட்டு எங்கெங்கே கடத்தை வாங்கி இங்கே வந்து ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து எல்லாரையும் விட்டுட்டு ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே முடிச்சுன்னு உட்காந்து தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. இதை குடும்பம் நாங்களும் ட்ராவல் பண்ணிருக்கோம், புரியுதுங்களா? இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், இதை போய் சேர்க்கணும், நல்லா மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். சேர்த்து இந்த டைரக்டரை இந்த ப்ரொடியூசரை நீங்கள் வெற்றி அடை வச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களை மாதிரி நிறைய புதுமுகங்கள் நிறைய வருவாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். இதை தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எங்களால் தோல்வியை நிறைய சந்திக்கவும் முடிய மாட்டுது, ஏன்னா நிறைய எஃபர்ட் போடுறோம். ஆனால் அது வெற்றி அடையிறது எப்படின்னு தெரியல. அதுக்கு முழுக்க நீங்கள் தான் எங்களை வெற்றி அடைய கொண்டு போய் சேர்க்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கள் படத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 ஷோ 5 ஷோ கொடுக்குறாங்க, 4 ஷோ கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு ஷோ எப்படியே முட்டி மோதி நாங்கள் வாங்குறதா இருக்குது. ஆனால் அது எப்போ கிடைக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் ஷோ கொடுத்துட்றாங்க, ஒரு 10 மணி ஷோ கொடுத்துட்றாங்க. இதுக்கு எப்படி வந்து இதை வந்து மக்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? இதுலேயே எங்களுக்கு பெரிய தோல்வியாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ வந்து 4 ஷோ கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஒரு ஷோ, நடுவில் ஒரு ஈவினிங் ஷோ கொடுக்கலாம். இதுக்கு பெரிய ஃபைட் பண்ணுறதா இருக்குது. இதே பக்கத்து ஆந்திராவில் எடுத்துக்கங்க, பெரிய படம் 4 கொடுக்குறாங்க, சின்ன படம் 2 படத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. எனக்கு இனிமேல் வாய்ப்பு கிடைக்கல எனக்கு வேறு விஷயம், அது விட்டுருங்க. எனக்கு என்னென்னா நான் சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு குடிசை வீட்டில் தான் நான் பிறந்தேன். நான் இன்றைக்கி நான் பக்கத்து வீட்டில் போய் படங்கள் பார்த்த காலங்கள் தான். இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய தேட்டரில் ஒரு 7 பிரேமில் நான் வந்துட்டேன். இன்றைக்கி இதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றி தான் எனக்கு, புரியுங்களா? இந்த வெற்றி எனக்கு போதும். ஏன்னா எனக்கு என்ன ஒரு கவுன்சிலர் இருக்காங்கன்னு கேட்டால் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்து நிற்கிறாங்க. ஆனால் இது புது ப்ரொடியூசருங்க தோக்குறதுக்கோ புது டைரக்டருங்க தோக்குறதுக்கோ எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரை கூப்பிட்டு எல்லாரும் போய் இன்விடேஷன் எடுத்து போய் நிற்கிறோம், ஆனால் வரமாட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியல. இதே வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஓடி முன்னாடி நிற்கிறாங்க. இதெல்லாம் உடையணும். இதெல்லாம் உடஞ்சாதான் சினிமா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இன்றைக்கி பெரிய கதையை வச்சு நல்ல கதையை வச்சு பண்ணுறவங்களாம் நீங்கள் தோற்று போகிறாங்க. சிம்பிளாக எடுங்க, பிரம்மாண்டமாக காமிக்கிறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக இதில் வந்து நான் நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன், இதை சந்தோஷமாக ஏற்றுன்னு பண்ணியிருக்கேன். ஏன்னு எனக்கு கண்டிப்பாக தேட்டரில் பார்த்தா என்னை திட்டுவாங்க, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. அப்படி நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, என் மூலிமா இந்த விஷயம் மக்கள்கிட்ட போய் சென்றடைந்ததை பார்த்து அதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு சின்ன தவறு நடக்க பார்த்து அந்த தவறை உடனே வந்து ஒரு அப்பா அம்மா கிட்டேயோ ஒரு காவல்துறைகிட்டே போய் சொன்னால் அந்த இடத்துல இதை ஸ்டாப் பண்ணி நிறுத்த முடியும். இந்த ஒரு தவறை மறைக்கலான்ட்டு இன்னொரு தவறு பண்ணுறாங்க, இன்னொரு தவறு அப்படியே போக பெரிய விஷயமா போய் நடக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆனால் பெரிய பூகமே கண்டிப்பாக வெடிக்கும். அதுக்கு இது எனக்கு உங்களுக்கு சென்சார் வரலன்னு நினைக்கிறேன். சென்சார் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ஓப்பனாக இதை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு இதை போடுங்க. ஏன்னா சின்ன வந்து லாஸ்ட் டைம் கூட பார்த்தா வனிதா மேடம் வந்திருந்தாங்க. வனிதா மேடம் வந்தது ஒரு கண்டென்ட்டாக போடுறீங்க, ஆனால் ஒரு ப்ரொடியூசர் ஒரு டேரக்டர் இங்கே புலம்புறாங்க, இந்த படத்தை எடுத்துட்டோம் எப்படி போய் சேர்க்க போகிறேன்னு தெரியல, எங்களுக்கு புரியல, எங்களுக்கு தேட்டர் கிடைக்கல அப்படின்றாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேர்க்க மாட்டீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேருங்க. எங்களையும் வெற்றி அடை வைங்க. நாங்களும் வரோம், எங்களை மாதிரி பாருங்க, எங்கெங்கெல்லாம் வந்திருக்காங்க, பாம்பே கல்கட்டா அது மாதிரிலாம் வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பேசுகிறோம் கூட தெரியாது. ஆனால் ஏதோ இருக்குது இந்த படத்தில், அடுத்த எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாமே வந்து உட்காந்துன்னு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு தெரியாத ஆட்களில் தான் இருக்கும். வைரமுத்து ஐயாவை தவிர பிரஜன் புரோவர் தவிர எல்லாமே புதுசு. நான் 4 படம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 9 படம் பண்ணிட்டு நான் யாருன்னு தெரியல. இப்போ பாரு மேடம் கூட பார்த்தீங்கன்னா ஆதங்க பாலாஜினாங்க, எதுவும் பரவாயில்ல அப்படின்ற, அப்புறம் பாலாஜினாங்க, அப்புறம் ஆதவ பாலாஜின்றாங்க.
இதெல்லாம் இருக்குது. அப்போது நான் என்ன தப்பு பண்ணது எனக்கே தெரியல. நாங்கள் சரியான ஒரு படத்தை எடுக்கிறோம், அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி தேட்டர் சுற்றுறோம், எல்லோரும் போய் மீட் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டுது. இதை எடுத்துமே நீங்கள் கரெக்டாக சேர்த்தீங்கன்னா இந்த ப்ரொடியூசர் தலைவர் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு தேட்டர் 2 தேட்டர் கிடைச்சா கூட நல்லாயிருக்கும். ஒரு ஈவினிங் ஷோ கிடைச்சா கூட இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கே நாங்கள் திண்டாட்டதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிடி எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாம் பிஸ்னஸாக தான், பெரிய பிஸ்னஸ் தான் பார்த்துன்னு இருக்காங்க. இன்றைக்கி கதையை நம்புறதில்ல, எதை நம்புறதில்ல. பெரிய ஹீரோ பண்ணுறாங்களா, ஓகே நாங்கள் எடுத்துறோம் அப்படி தான்றாங்க. ஒரு ஓடிடியில் போய் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறது, என்னோட 2 படம் மெய் படத்தை நான் ஹீரோ பண்ணேன், இமெயில்னு ஒரு படம் பண்ணேன். 2 படமும் இன்றைக்கி ஓடிடிக்கு போகணும் நிற்குது. எனக்கு ஸ்டார் கட்ஸ் கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து உடையணும், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். நான் தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த படத்தை வெற்றி அடை வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம். என்னப்பா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆள் இல்லை நீங்கள் ஒரு வணக்கத்துக்கு இவ்வளோ பேர் வெளியே வந்துட்டாங்களே. இது என்ன புத்துலேருந்து எறும்பு போலியே வர்ற மாதிரி வராங்க. ஒருவேளை வெளியில் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ சவுண்டோடு இருக்காங்க. இருக்கட்டும். அது இங்கே இருக்கிற மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் விட்டு இருக்கின்ற பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று இருக்கு. இப்போ நான் குடிகாரன் ஆகிட்ட போது அந்த நேரத்தில் கூட என் உடுக்கை இழந்துட்டவங்க என் இடுக்கன் அவ்வளோ உஷாராக பிடிக்க முடியல. அது நழுவி கீழே விழுந்துருது. அதுதான் இந்த கதையினுடைய ஒரு வரி எழுதியிருக்கார் ஐயா அவர்கள். இது எவ்வளோ மதிமங்கிய மாலை நேரத்தில் மதிமங்கிய வேலையில் கூட நம்ம மதியை வந்து உஷாராக வைங்கோ அப்படின்றதுக்காக தான் இந்த வரிகளை அவர் சும்மா திறன்பட அழகாக உங்களுக்காக நான் எழுதுறேன்னு சொல்லி அவர் முன் வந்து எழுதியிருக்காரு. இந்த பாடலெல்லாம் வெற்றி பெறத்துக்கு, இந்த படத்தை வெற்றி பெறத்துக்கு நீங்கள் எப்படி இவ்வளோ பேர் ப்ரீவியஸ் ஷோ பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்களோ ஆடியோ ரிலீஸுக்கு, அதே மாதிரி நீங்கள் தேட்டர்லேயும் ஃபுல்லாக வந்து எங்களுடைய படத்தை பார்த்து வாழ்த்தி வணங்கணும். நன்றி, வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் நவீலா. இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. நான் கன்னட படத்தில் நடித்து வந்துட்டு இருக்கேன், பட் தமிழில் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு செல்வம் சார் அண்ட் முத்துக்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. மேடை மேலே அமைந்திருக்கும் வைரமுத்து சார், பிரஜின் அண்ட் அடுத்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். படிக்காத பக்கங்கள் வந்து ஒரு கதை. இது ஒரு ஃபேமிலி. நம்ம எல்லாமே டீம் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம். இந்த ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. நன்றி, தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றிகள். இந்த வணக்கம். என்னோடய படம், போன படம் பகாசுரனுக்கு அடுத்தது படிக்காத பக்கங்கள் அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆக்ஷன் ஃபுல்லாக. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சாமானியன் ராமராஜன் சார் வச்சு ஒரு ஃபைட் வேறு லெவலில் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டைலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ராமராஜன் சார் ஃபைட்டோ அப்படியோ, அதுக்கு மேலே வேறு லெவலில் எடுத்திருக்கேன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபைட்டோட மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கேமராமேன் வந்து டைரக்டர் செல்வம் சார் தான். அதுக்கு ஒரு ஷாட் மட்டும் அவரோட அசிஸ்டண்ட்டை விட்டுருந்தார். சார் அது எனக்கு வந்து சார் கரெக்டாக பிடிக்கணும் அந்த ஆக்ஷன் பிளாக்கை, அதுக்கு நான் வந்து பிடிக்கிற மாஸ்டர்ன்ட்டு ஷாட் எடுத்து கொடுத்தாரு பாருங்க. அப்படி வேறு லெவலில் எடுக்கிறார் அவர். டைரக்ஷன் பண்ணுற ஒரு 40 படத்துக்கு ஒரு கேமராமேனாக பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, பெரிய ஹிட்டான படங்கள்லாம். பிரஜன் சாருக்கு வந்து இது வந்து 5வது படமும் 6வது படமும் நான் பண்ணிகிட்ருக்கேன் கண்டினியூவாக. போன படம் அது பாலாஜி சாருக்கு வந்து மெய்ப்படசை ஆக்ஷன் படம், அதுவும் நான் தான் பண்ணேன். இதுலேயும் அவர் பண்ணியிருக்காரு, வில்லனாக பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் எடுத்திருக்கோம் இந்த ஃபைட்டு. அனைத்து வெற்றி படங்கள்லேயும் இந்த படம் வெற்றி படமாக இருக்கணும்னு எல்லாம் மல்லையில் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.